ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி, நான் உங்க அரவிந்த். கூகுளுடைய பிக்சல் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் அது எல்லாருக்கான ஸ்மார்ட் ஃபோனாகவும் இருக்காது. ஒரு சிலரால் தான் அந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்க முடியும். மெயினாக இந்தியாவில் முன்னாடி எல்லாம் லான்ச்சே பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய பஞ்சாயத்துகள் இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ ரீசெண்டாக அவங்க கொண்டு வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாரும் வாங்குற மாதிரி எல்லாருக்கும் ஏற்ற மாதிரியான நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. கொஞ்சம் அஃபோர்டபுளான ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு வராங்க. மெயினாக இந்தியாவில் எல்லா ஸ்மார்ட் ஃபோனையும் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் தான் கூகுளுடைய பிக்சல் 6a ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு இந்தியன் மார்க்கெட்டில் வந்துச்சு. அதுவுமே ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸ் செக்மெண்ட்டில் கொண்டு வந்தாங்க. அதுவும் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 30,000 ரூபா செக்மெண்ட்லேயே அந்த ஸ்மார்ட் போனை மார்க்கெட்ல செல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த கூகுள் பிக்சல் 6a ஸ்மார்ட் போனுடைய சக்சஸரா அடுத்ததா கூகுள் பிக்சல் 7a அப்படின்ற ஸ்மார்ட் போனை கூடிய சீக்கிரம் கூகுள் லான்ச் பண்ண போறாங்க. அப்படி அவங்க லான்ச் பண்ண போற இந்த கூகுள் பிக்சல் 7a ஸ்மார்ட் போனை பத்தின சில இன்ஃபர்மேஷன், சில லீக்ஸ், சில டேட்டாஸ் நமக்கு இப்ப கிடைச்சிருக்கு. அதெல்லாம் தான் உங்களுக்கு இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி கூகுள் பிக்சல் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொன்னாலே அது எல்லாருக்குமான ஸ்மார்ட் ஃபோனாகவும் இருக்காது. ஒரு சிலர் தான் அதை விரும்பி வாங்குவாங்க. அண்ட் ஃபீச்சர்ஸும் அப்படி தான் இருக்கும். எல்லாருக்குமான ஃபீச்சர்ஸ் அதில் இருக்காது. அப்படி தான் கூகுள் பிக்சல் 6a கூட நிறைய ஃபீச்சர்ஸ் நல்லா இருந்தாலும் ஒரு சில ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. இன்னும் பெட்டர் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் அந்த மாதிரியான ஒரு சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணி இப்போ கூகுள் பிக்சல் 7a அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட்டில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுவும் கூகுள் பிக்சல் 7a மாதிரியே கொஞ்சம் அஃபோர்டபுளான ப்ரைஸ் செக்மெண்ட்டில் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்பெக்ஸ்க்கான டீடைல்ஸ் அதை பற்றி இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதில் ஃபர்ஸ்ட் இந்த கூகுள் பிக்சல் 7a ஸ்மார்ட் ஃபோனுக்கான டிஸ்பிளே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எப்போவுமே பிக்சல் ஸ்மார்ட் ஃபோன் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா அதில் டிஸ்பிளே சைஸ் ரொம்பவே சின்னதாக காம்பாக்டாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனும் நமக்கு 6.1 இன்ச்சஸ்க்கான சைஸில் இல்லை ஒரு காம்பாக்ட் சைஸில் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான ஓலெட் பேனலுக்கான டிஸ்பிளே தான் இங்கே நம்ம கொடுக்க போகிறாங்க. ஸோ ஒரு சின்ன டிஸ்பிளே பட் 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் வரப்போகுது. இதுக்கு முன்னாடி கூகுள் பிக்சல் 6a எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு அதில் 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் தான் கொடுத்துருந்தாங்க. பட் இங்கே அதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி நிறைய ஸ்மார்ட் ஃபோன் கம்பெனிஸ் கொடுக்குற மாதிரி கொஞ்சம் ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட்டா 90 ஹெர்ட்ஸ் அப்படின்ற ஒரு நல்ல ரெஃப்ரெஷ் ரேட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துட்டு வர போறாங்க. இது ஃபர்ஸ்ட் கூகுள் பிக்சல் 7a ஒரு நல்ல பாசிட்டிவா இருக்க போகுது. மற்றபடி கார்னிங் கிளாஸ் ப்ரொடெக்ஷன் மாதிரியான விஷயங்களோட ஒரு நல்ல சாலிடான நல்ல பில்டு குவாலிட்டியோட கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும். அடுத்து மொபைலுடைய ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தோம்னா அஃப்கோர்ஸ் கூகுள் பிக்சல் 7 சீரிஸ்ல கொடுத்த அந்த கூகுள் டென்சா G2 சிப் அப்படின்ற அந்த ஒரு அப்டேட்டட் ரீசெண்டாக அவங்க கொண்டு வந்த அந்த சிப்பை தான் இங்கே கொண்டு வருவாங்க. இதுக்கு முன்னாடி பிக்சல் 6a நமக்கு G1 சிப் இருந்துச்சு. பட் ரீசெண்டாக கூகுள் பிக்சல் 7 சீரிஸ் வந்தப்ப அந்த G1 சிப்பை இன்னும் அப்கிரேட் பண்ணி கூகுள் டென்சா G2 சிப் அப்படின்ற சிப்பை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதனால அந்த G2 சிப்போட தான் கண்டிப்பாக இந்த கூகுள் பிக்சல் 7a வரும். அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. அண்ட் இது கூட அவங்க அந்த டைட்டன் M2 அப்படின்ற அந்த செக்யூரிட்டி சிப் கொடுப்பாங்கல்ல, அந்த செக்யூரிட்டி சிப்பும் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும். ஸோ அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி தான் வரும். அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் G2 சிப் மார்க்கெட்டில் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. கூகுள் பிக்சல் 7 சீரிஸ்க்கான பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கு. ஹீட்டிங் இஷ்யூஸும் கூட பெருசாக இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. அதனால கண்டிப்பாக ஒரு நல்ல டீசென்டான பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியும். அஃப்கோர்ஸ் கூகுள் பிக்சல் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது உங்களுக்கு ஹெவி பர்ஃபார்மன்ஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது. இது ஒரு கேமரா சென்ட்ரிக்கான ஸ்மார்ட் ஃபோன். அண்ட் பர்ஃபார்மன்ஸும் ஓரளவுக்கு டீசென்ட்டாக கொடுக்கும். அந்த அளவுக்கான பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இதில் நம்ம எடுத்துக்க முடியும். இது போக இந்த மொபைலுடைய பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு வரும்போது ஆக்சுவலி பேட்டரியை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் கிளியராக இல்லை. பட் மோஸ்ட்லி 4400 mAh பேட்டரி கெப்பாசிட்டி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் 4400 mAh கொடுத்தாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய பேட்டரி பேக்கப் தான். நல்ல பேட்டரி பேக்கப்பாக இருக்கும். ப்ரீவியஸ் கூகுள் பிக்சல் 6 கூட 4200 சம்திங் தான் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ பேட்டரி வருது அப்படின்னு. அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே இல்லை. அண்ட் கூகுள் பிக்சல் 6a நமக்கு 18 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட் தான் இருந்துச்சு. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அதை இன்னும் அப்கிரேட் பண்ணுறாங்களா, 30 வாட்ஸ் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியான லீக்ஸ்லாம் இருக்கு. ஸோ பார்ப்போம் 30 வாட்ஸ் கொடுக்குறாங்களா என்னன்னு. பட் இப்போதைக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங்கை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே இல்லை. ஆனால் ஃபாஸ்ட் சார்ஜிங்கை பற்றின இன்ஃபர்மேஷன் இல்லை அப்படின்னாலும் இதில் ரிவர்ஸ் சார்ஜிங் டெக்னாலஜி அப்படின்றது இருக்க போகுது. அதுவும் 5 வாட்ஸ்க்கான ரிவர்ஸ் சார்ஜிங்கான டெக்னாலஜி இதில் இருக்கும் அப்படின்ற விஷயம் மட்டும் இப்போதைக்கு லீக்ஸாக நமக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் என்னன்னு தெரியல. பட் 5 வாட்ஸ்க்கான ரிவர்ஸ் சார்ஜிங் இதில் இருக்க போகுது. அடுத்து மெயின் மேட்டர் பிக்சல் ஸ்மார்ட் ஃபோன் எல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய கேமரா செக்மெண்ட். ஸோ கேமரா அப்படின்னு வந்தோம்னா ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் பிக்சல் 6a வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு அந்த 12 மெகா பிக்சல் கேமரா தான் பிரைமரி கேமராவும் எப்பவும் கொடுப்பாங்க. பட் ரீசெண்டாக வந்து அந்த கூகுள் பிக்சல் 7 சீரிஸ்ல தான் 50 மெகா பிக்சல் கேமரா அப்படின்றத இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதனால இந்த கூகுள் பிக்சல் 7a ஸ்மார்ட் ஃபோன்லையும் கண்டிப்பாக நமக்கு 12 மெகா பிக்சல் கேமரா இருக்காது. அதை விட இன்னும் அப்கிரேடடான இன்னும் பெட்டர் மெகா பிக்சலோட இருக்கக்கூடிய கேமரா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பட் அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு தெரியல. ஏன்னா கூகுள் பிக்சல் 7லலாம் 50 மெகா பிக்சல் கேமரா தான் கொடுத்துருந்தாங்க. அதனால நான் எதிர்பார்க்கிறது 50 மெகா பிக்சலுக்கான கேமரா இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறேன். அதுவும் இதில் இருக்கக்கூடிய சென்சார்னு பார்க்கும்போது IMX787 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சென்சார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்படுது. வகையில் 50 மெகா பிக்சல் கேமரா IMX787 அப்படின்ற சென்சாரோட ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட்டோட பிரைமரி கேமரா இதில் நம்ம எதிர்பார்க்கலாம். அது கூட சப்போர்ட்டிவ்க்கு ஒரு 12 மெகா பிக்சலுக்கான அல்ட்ராவைட் இருக்க போகுது. மொத்தம் 2 கேமரா தான் பின்பக்கம் இங்கே இந்த கூகுள் பிக்சல் 7a ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. அப்படியே முன்பக்கம் செல்ஃபி கேமரா அப்படின்னு வந்தோம்னா செல்ஃபி கேமராவை பற்றின லீக்ஸ் எதுவும் இல்லை. பட் மோஸ்ட்லி கூகுள் பிக்சல் 7
ஃபோனில் கொடுத்த அந்த ஒரு 10.8 மெகா பிக்சல் அப்படின்ற அந்த செல்ஃபி கேமரா மோஸ்ட்லி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும். அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். மற்றபடி கேமராவுடைய பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக கூகுள் பிக்சலில் குறைய சொல்ல முடியாது. ஒரு சூப்பரான ஒரு அல்ட்டியான கேமரா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். மெயினாக ஃபோட்டோகிராஃபி உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அது போக அந்த சினிமேட்டிக் மோட் மாதிரியான விஷயங்கள்லாம் கூகுள் பிக்சல் 7 சீரிஸில் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குமா அப்படின்றது தெரியல. கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அதெல்லாம் கொடுக்குறாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். இது போக மற்றபடி மொபைலில் அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருவாங்க. அண்ட் IP68 ரேட்டிங் மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும். அண்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்டு 13 தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி லான்ச் பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த கூகுளுடைய அந்த iQoo ஈவெண்ட் மே 10 நடக்க போதில்ல, அந்த ஈவெண்ட்டில் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரிவீல் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஈவெண்ட்டில் தான் கூகுள் அவங்களுடைய ஆண்ட்ராய்டு 14 ஆக்சுவலி இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. அதனால் அந்த ஈவெண்ட்டில் ஆண்ட்ராய்டு 14 வந்ததுக்கு அப்புறமா அது பீட்டா வெர்ஷனாக வரும். ஸோ அதுக்கப்புறம் டெஸ்டிங்லாம் முடிச்சுட்டு தான் எப்படியும் இந்த ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வருவாங்க. அதனால் இந்த ஃபோன் லான்ச் ஆகும்போது ஆண்ட்ராய்டு 13 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறமா ஆண்ட்ராய்டு 14 அப்டேட் எப்படியும் கண்டிப்பாக ஃபஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு தான் கொடுப்பாங்க. அதில் எந்த ஒரு டவுட்டும் வேணாம். அது போக மொபைலுடைய ப்ரைசிங் அப்படின்னு பார்க்கும்போது இதுவுமே மோஸ்ட்லி கூகுள் பிக்சல் 6a மாதிரி கொஞ்சம் அஃபோர்டபுளான ப்ரைசிங்க்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பட் லான்ச் ஆகும்போது கண்டிப்பாக இப்போ கூகுள் பிக்சல் 6a இருக்கிற மாதிரி 30,000 செக்மெண்ட்டுக்குலாம் லான்ச் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கூகுள் பிக்சல் 7 ஸ்மார்ட் ஃபோனே நமக்கு 55,000 கிட்ட ப்ரைசிங் செட் பண்ணியிருக்காங்க இப்போ. ஸோ அதனால் இந்த கூகுள் பிக்சல் 7a அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் மோஸ்ட்லி 40,000 45,000 செக்மெண்ட்டுக்கு வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். ஸோ 45,000 மாதிரியான பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த கூகுள் பிக்சல் 7a நாம இந்த வீடியோவில் சொன்ன மாதிரியான ஃபீச்சரோட இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் ஆனால் கரெக்டாக இருக்கும் நினைக்கிறீங்களா? உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த கூகுள் பிக்சல் 7a ஸ்மார்ட் ஃபோன் வர மே 10 கூகுளுடைய அந்த iQoo ஈவெண்ட்டில் தான் அவங்க ஆக்சுவலி லான்ச் பண்ண போகிறாங்க. அண்ட் அந்த iQoo ஈவெண்ட்டில் இந்த கூகுள் பிக்சல் 7a மட்டும் கிடையாது, இது கூட கூகுளுடைய ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன், கூகுள் பேட் அண்ட் ஆண்ட்ராய்டு 14 மாதிரியான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் லான்ச் பண்ணுற பிளானில் கூகுள் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றின அப்டேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை இன்னொரு வீடியோவில் டெடிகேட்டடாக அதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.